வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் பார்த்தீங்கன்னா, காதல் தோல்வியா கவலை விடுங்க, நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டரா கவலை விடுங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா கவலை விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க மேடம். அது சம்மந்தமான ஒரு மனநோய் மருத்துவர் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். மலர் மருத்துவம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்களை பற்றி சில தகவல்கள் சொல்லுங்கள். சரி, என்னோட பேர் டாக்டர் துர்கா தேவி. நான் ஒரு மலர் மருத்துவர். மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம நிறைய இந்த மலர் மருந்துலேருந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இருக்குது. இந்தியாவில் வேணாலும் நீங்கள் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் படிச்சுக்கலாம். யூகேல இப்போ நான் படித்த இன்ஸ்டியூட்லேயே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 லெவல் இருக்கும். அதில் லெவல் 1 நம்ம தமிழில் எடுக்கிறோம். ஏன்னா இது பொதுவாக லெவல் 1, லெவல் 2 எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு படிக்கணும் ஆசை இருக்குது, யூகே சர்டிஃபிகேட் நம்மளும் வாங்கணும்னு. ஸோ அவங்களுக்காக நம்ம தமிழ்லேயே எடுக்கிறோம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். காதல் தோல்வி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யங்ஸ்டர்ஸ் ஒரு கல்லூரி வாழ்க்கையில் ஒரு பெண்ணை நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு வருது. அதனால அவங்க இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தவறான வழிமுறை பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ட்ரிங்க் அடிக்டடாக மாறுறாங்க. ஸோ அந்த காதல் தோல்வியிலிருந்தோ அவங்க வெளியே வரணும், அதே சமயம் அந்த ஆல்கஹாலிருந்தோ வெளியே வரணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த உணர்வு ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மக்கிட்ட என்ன மருத்துவம் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பாஸ்ட்டை அவர் மறக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரெமெடி சூஸ் பண்ணி கொடுப்போம். அதாவது அவருக்கு அந்த தோல்வி அப்படின்னா ஹனிசக்கிள்னு ஒரு மருந்து இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஸோ அதை நினச்சிட்டே இருக்கார், அதுக்காக ஒரு வருத்தப்பட்டுட்டே இருக்காருன்னா ஹனிசக்கிள்னு ஒரு மருந்து இருக்கும் சார், அது நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பழக்கம், இப்போ அவர் ஒரு ஆல்கஹாலுக்கு பழகிட்டார் அப்படின்னா வால்நட்னு ஒரு மருந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு பழக்கத்துலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த 2 மருந்தையும் நம்ம கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் அவரோட நம்ம டீட்டாக உட்காந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கும்போது வேறு ஏதாவது அவருக்குள்ள சில தாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி அவருக்கு பண்ணி அவருக்கு நம்ம மருந்து ப்ளஸ் கவுன்சிலிங் ரெண்டுமே சேர்த்து கொடுப்போம். அது ரெக்கவர் ஆயிடலாம். கண்டிப்பாக சார். அது இது நம்ம நிறைய பேர் இப்போ நானுமே இதை நான் படிக்கிறதுக்கானமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்மளுமே ஒரு பீரியடில் நல்லா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணியிருப்போம். திடீர்னு கல்யாணம்னு வரும்போது வீட்டில் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஹாப்பியாக ஓகே வேலைக்கெலாம் போக வேண்டாம், நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்று எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு கில்ட்டு ஃபீலும் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே சேரும்போது என்னாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதுவே நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கோவப்படுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ காரணமாக அமையுது. ஸோ அந்த மாதிரி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கான மருந்து நம்மளே எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை நான் பயன்படுத்துனதுக்கு அப்புறம் தான் இதை ப்ராப்பராக படிக்கணும், இதை வெளியில் கொண்டு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ என்னுடைய கை இருக்குது, உடல் இருக்குது, ஸோ உருவம் இருக்குது. இந்த உருவத்தில் ஒரு சின்னதாக கீறல் ஏற்பட்டால் ரத்தம் வரும், அதுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுக்கலாம். அதே சமயம் உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என் மனசில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அடடா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வலி, இதுலேருந்து நான் எப்படா வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ உங்களை தான் அணுகணுமா? கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் கவுன்சிலிங் இது பண்ணிவிட்டு வாங்க, கோ டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம், அதுக்கு அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அது பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறத நான் ஒருத்தவங்களோட பேசும்போது அந்த பர்சன் என்னோட விஷயங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள இன்னொரு ஃப்ரெண்டு அதே விஷயத்தை என்கிட்ட கேட்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பரான இந்த மாதிரி ஒருத்தவங்களோட போய் பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பா ரைட்டா, நான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலான் இருக்கேன். நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கே எல்லாமே தெரியும். அப்போ இது முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் அடிபட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ரத்தம் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணுமா இல்லை நானே வீட்டில் ஒரு மஞ்சள் வைக்கணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள
தேவைப்பட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்ட போவீங்க, அவங்க ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை தேவைப்பட்ட எம்ஆர் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி படிச்சிருக்க ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட போனாதான் இது வந்து எனக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆக்குமா, இல்லை எனக்கு இது ஒரு கவுன்சிலிங் வரும்போதே சரியாயிடுமா, இல்லை இதுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது போகணுமாங்கிறத எங்களை மாதிரி பர்சன் கிட்ட வரும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக மென்டல் இஷ்யூஸ் நிறைய இன்னும் ஃப்யூச்சர்லேயும் வரும், இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும், அதுக்கான தேடல்களும் இருக்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் சார். ஓகே. இப்போ மனநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும், சாப்பிட்றதே விட்டுருவாங்க, எந்நேரம் பாரு தனிமையே பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்றத விடும்போது என்ன ஆகுனா உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஒரு 80 கிலோ இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா ஒரு 65 கிலோ வந்துடுவான். அந்த உடல் மெலிதலுக்கும் காரணம் இந்த மனநோய் தானுங்களா? கண்டிப்பா சார். நீங்களே அதுக்கு கொஸ்டின் சொல்லிட்டு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ அவர் வந்து நல்லா சாப்பிட்ட மனுஷன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சாப்பிடவே இல்லைன்னா அப்போ உடம்பு இலக்கிதான் செய்யும். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு நல்ல தீர்வு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவருக்கு வந்து அந்த பாதிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வந்து ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் வந்து திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு, அதுல வந்து ஒரு ஷாக் ஆயிட்டாரு. என்னடா இப்படி நடந்துச்சுன்னு ஒரு ஷாக் வரும்போது இதில் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்னு ஒரு மருந்து இருக்கும் அந்த ஷாக்குக்கு. இப்போ அதை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஷாக்லேருந்து வெளியில் வருவீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் எடுக்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் பேசி அவங்க சொல்கிற அட்வைஸ் படி நடக்கிறதும் நடக்காதும் உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் இந்த மருந்து எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் வருவீங்க. வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை எங்கேயாவது திரும்ப கம்பெனிக்கு போய் வேலை செய்யணுமா, அதை நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ அந்த இது கிளாரிட்டி கிடைக்கும்போது அப்போ நான் அதுக்கு என் உடம்பு ரெடி பண்ணணும், அப்போ நான் கரெக்டாக சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருங்க. அதை வந்து இந்த மருந்து வந்து நல்லா பண்ணுவோம், நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் காட்டுங்க. இந்த பெட்டியை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரி, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் தான் வந்து இதை கண்டுபிடிச்சவர். ஸோ அவரோட இதுல இருந்து நமக்கு இந்த பாக்ஸ் வரும், யூகேலேருந்து வரும் சார் இந்த பாக்ஸ். இதுதான் யூகேவோட ஒரிஜினல் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் அது. ஸோ இதில் வந்து 38 மலர்கள் இருக்குது சார். இது வந்து நமக்கு 40 கிடைக்கும். 2 ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து இருக்கும், அது வந்து அவசர காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட பேர் வந்து ஒயிட் செஸ்னட். உள்ள பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படித்தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 2 இவ்வளோ சாப்பிட்டாலே போதும். ஒரு டைமுக்கு நீங்க இதுல இருந்து 2 டிராப்ஸ் சாப்பிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு 4 முறை சாப்பிடணும் சார். காலையில, மத்தியானம், நைட்டு, இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 முறை சாப்பிடணும். உங்களோட ப்ராப்ளம் எப்படி இருக்கு, இப்ப நான் வந்து ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்ப எனக்கு நேத்துல இருந்தா ஒரு பிரச்சனை மேம், நேத்து தான் அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிருச்சு, உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா மூட் அவுட் ஆயிட்டேன் மேம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 1 வீக் எடுத்தாலே போதும். நீங்க அந்த பொண்ணை பார்த்தா கூட மறக்காது, நீங்க பெருசா அதை வரி பண்ண மாட்டீங்க. அப்படி மாத்திருங்களா மேடம்? கண்டிப்பா உங்களை மாத்தும். என்ன சொல்றீங்க? நீங்க அதே பொண்ணை போய் இன்னொரு முறை பார்த்தாலும் பாத்துங்க, மேடம் சொல்லிருக்காங்க நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் இருப்பீங்க, மேடம் தேடி வாங்க. என்ன தேடி எல்லாம் வர வேண்டாம், நீங்களே எடுத்து யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இது எல்லாமே சேஃப் தான், இது எல்லாமே ஃப்ளவர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சார். இப்ப நான் சொன்ன மாதிரி இது மட்டும் இல்ல, இப்ப நீங்க படிப்புலயே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப புதுசா ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க, 12th வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படிச்சேன் மேம், திடீர்னு நான் இங்கிலீஷ் மீடியம் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னால அங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா காஸ்னு ஒரு மருந்து இருக்கும், அது நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த பொண்ணே வச்சுக்கோங்களேன், என்னால அந்த பொண்ணை நான் பார்த்துட்டே இருக்கேன் மேம், போய் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு, அந்த பொண்ணு என்ன நோ சொல்லிடுவாலும் ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா மிமுலஸ்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ அப்ப நீங்க அதை எடுத்துக்கலாம். பின்றீங்களே என்னது, லவ்வுக்கு நீங்களே ஒளி வைக்கிறீங்க, லவ் ஃபெயிலியருக்கு நீங்களே ஒளி வைக்கிறீங்க. நீங்க லவ் ஃபெயிலியர் சொல்றீங்க, நான் வந்து ஒரு இதுவா ஒரு பாசிட்டிவா சொல்றேன் சார். ஏன்னா வந்து இது நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு நாளையில நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு என்னால இந்த மருந்தை வச்சு நான் கியூர் பண்ணிக்க முடியும். அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நாளும் பிளஸ்ஸா இருக்காது. ஒரு சில நாள் நான் போய் என் பாஸ் கிட்ட திட்டு வாங்கலாம், இல்ல எனக்கு கிளைண்ட்ஸே வராம இருக்கலாம், இல்ல நான் என் டீச்சர் கிட்ட திட்டு வாங்கலாம், ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்போ உடனே நான் அப்செட் ஆயிட்டேன்னா அதுக்கு ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து போட்டுட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த இன்சிடென்ட் நான் மறந்து நான் என் வேலை பார்க்க போயிடுவேன். மேடம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரியில இருந்து லெஸ் ஆயிருமா?
நீங்க ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அந்த சார். அளவுக்கு நம்மள சேஞ்ச் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் அது வந்து என்ன ரொம்ப ஆக்குபை பண்ணும். நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளவு கவனிக்கவே இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க உங்களை தப்பா பேசிட்டே இருக்காங்க, நீ அதை கவனிக்காத, நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு, நல்ல விஷயத்த பாரு நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்க நடக்கும். நான் ஏன் அந்த தப்பை நினைக்கணும், அதுல இருந்து என்ன நான் பண்ணணும், நான் இப்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக என்ன நீங்க திட்டுறீங்க அப்படின்னா சரி இந்த தப்புக்காக தான் நீங்க என்ன திட்டுனீங்க, அப்ப அந்த புரிதல் எனக்கு வந்துருச்சுன்னா நான் உங்களை பார்த்து உங்க மேல கோவப்பட மாட்டேன், உங்களை நான் வெறுக்க மாட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணனா இந்த சார் என்னை திட்டுவாரு, அதை நானே தெரிஞ்சுப்பேன். அதுக்கு இந்த ரெமெடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களோட தப்பு என்ன, நீங்க அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் அதை நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதை நீங்களே வந்து செல்ஃபா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம புரிய வைக்கும். ஸோ இதை நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குழந்தைங்களா வளரும். எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நான் தொடங்க போறேன், அது நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணுவீங்க. இப்போ யாரோட கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டாம், உங்களுக்கே வந்து தெரியும் எனக்கு இதுதான் பிளஸ்னா அதில் நான் என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், இப்படி பண்ணா இப்படி பண்ண முடியும், எல்லாமே இதுல இருக்கும் சார். A to Z வரைக்கும் என்னோட டே டு டே லைஃப்க்கு தேவையான எல்லாமே இந்த 38 ரெமிடிஸ்லயே உங்க கையில கிடைச்சிரும். ஓகே, இப்போ என்னுடைய क्वेश्चन என்னன்னா, இங்க வந்தா நீங்க இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க? இல்ல, எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இத மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கற ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் பிரச்சனைனா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களை எது பாதிக்குதுன்றது நம்மளோட क्वेश्चनா இருக்கும். அதை நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 6 மருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி லிக்விடா நாங்களுக்கு 2 மருந்து கொடுப்போம் சார். இப்போ ஒரு 2 பிரச்சனை தான் எனக்கு இருக்குன்னா இந்த மாதிரி 2 பாட்டில் கொடுத்துருவோம். நீங்க அதை ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு ப்ராப்ளம் போயிடுச்சா இல்லங்கிறத எல்லாமே நீங்க தான் பிரச்சனை, நீங்க தான் சொல்யூஷன். எங்களுக்கு கேட்கிற வேலை மட்டும் தான் என்னோடது, மருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குற வேலை தான் என்னோடது. மத்த எல்லாமே நீங்க தான் சொல்வீங்க. மேம் எனக்கு ஒரு 20 நாள் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் மேம், இன்னும் ஒரு மாசம் நான் எடுக்கலாம்னு ஃபீல் பண்றேன்னா தாராளமா எடுக்கலாம். இல்ல மேம் எனக்கு 20 நாள் போயிடுச்சு மேம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க எங்க கிட்ட கூட கேட்க வேண்டாம். நான் வந்து ஃபுல்லா எனர்ஜியா இருக்கேன் மேம், எனக்கு இதுக்கப்புறம் தேவையே இல்லைன்னா நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல நீங்க ஒரு 20 நாளுக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனை வருது மேம்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு மருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்து ஆமா சார் இப்போ அப்ரூவ்ட் தான். இப்போ ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேர்ல்டு ஸ்கில்லையும் நம்ம வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கோம். BSS சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிபிகேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், UK ஓட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து ப்ராப்பரா ஹோமியோபதி டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க, ரெஃபர் பண்றாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, இது ஃப்ளவர் ரெமெடி தான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க, பட் சைலண்டா கொடுத்துருவாங்க நமக்கு. இந்த மெடிசன் எங்க இருந்து வருது? இந்த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் UK தான் சார். அதோட இப்போ நீங்க பாக்குறீங்களா இதோட ஒரிஜினல் UK தான். இந்த பெட்டியோட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிடுவீங்க அப்படி? ஆமா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸாவும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அந்த பாக்ஸ் வேண்டாம் மேம், இந்த மாதிரி சிங்கிள் ரெமெடி எனக்கு பேர் நல்லா தெரியும், எனக்கு வந்து இந்த கேரக்டர் தான், நான் எப்பவுமே கோவப்படுவேன், சிடுன்னு இருப்பேன், யார்கிட்டயும் நான் ஜெல்லாக மாட்டேன், என்னோட கேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சு எதுவுமே வராது. ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் தான் சார். 2 சொட்டு எடுத்து வாயில போட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நான் அப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு போட்டு குடிச்சுக்கலாம். எப்படி இருக்கும் டேஸ்ட்? நார்மலா இருக்கு. உங்களால எடுத்துக்கலாங்களா? யார் ஒன்னாலும் எடுத்துக்கலாம் சார். நீங்க சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் காட்டுங்க. எனக்கு நான் இந்த மாதிரி போட்டு வச்சு நான் டெய்லி இதில் தான் குடிச்சிட்டே இருப்பேன், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை சார். நீங்க எடுத்து காட்டுங்களா? இப்போ நான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நான் இது எதுக்காக, இது போடுறதுக்கு முன்னாடி இது எதுக்காகன்னு சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஷன் ஒரு மருந்து சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நெகட்டிவா ஒரு ஃபீல் வருது, ஐயோ இப்போ நான் உங்ககிட்ட கரெக்டா பேசி முடிச்சிட்டோம்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, இது நல்லா போகுமா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. நான் போன முறை வீடியோ போட்டேன் நல்லாவே போலியே, எனக்கு ஏதோ ஒரு நடந்துருச்சு, நெகட்டிவ் தாட் வருது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மருந்து எடுத்து நான் ஜஸ்ட் அவ்வளவுதான். டேஸ்டா இருக்குமா? டேஸ்ட் வந்து உங்களால இது கண்டுபிடிக்கவே முடியாது சார், நல்லா தான் இருக்கும். கொடுக்கலாங்களா? நானும் சாப்பிடலாம். நோ ப்ராப்ளம் சார், நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. இது என்னங்க மேடம் புதுசா ஏதோ கொடுக்குறீங்க? இது வந்து இது வந்து நீங்க கோவப்படுற டைப் அப்படின்னா நீங்க இல்லைங்க, நான் ரொம்ப சாஃப்டான டைப். அதுக்கு என்ன மருந்து வச்சிருக்கீங்க? நீங்க ரொம்ப சாஃப்டான டைப்னு சொல்லி அப்ப கோவப்படுற டைப் இது கொடுப்பீங்க கரெக்டா? இல்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். வால்நட்னு ஒரு மருந்து நான் சொன்னல, ஒரு ஏதாவது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளில வர்றதுக்கு இந்த மருந்து சார். ஜஸ்ட் எடுக்கலாமா? நாக்கில் படாமல் ஜஸ்ட் ஒரு 2 drops, அதாவது அந்த இது பற்ற வேணாம், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணுங்க, மேலே அமுக்குங்க. அதை நிறைய போட்டாரு, பரவாயில்ல. என்னமோ இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதனால நம்ம தண்ணியில் போட்டு சாப்பிட சொல்லுவோம்.
இப்போ எங்களுக்கு வந்து ரெகுலரா நாங்க சாப்பிட்றதுனால எங்களுக்கு பெருசா அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. நல்லா தேன் மாதிரி தான் இருக்குங்க மேடம். அந்த டேஸ்ட் நல்லா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா கிரே பாயிண்ட்ல பண்ணியிருப்பாங்க. அது சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிறது எந்த ப்ராப்ளமே இது மென்டலுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்க வேற ஏதாவது நீங்க நான் சாப்பிட்டது என்னது எதுக்காக சொன்னீங்க? வால்நட்னு அது பேர் சார். எனக்கு வந்து ஒரு விஷயத்தினால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒருத்தவங்க கிட்ட போய் நான் சரியா அதாவது எனக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்கல, நான் இந்த பஸ்ல போனா எனக்கு வாமிட் வரும், எனக்கு பச்சை தண்ணில குடிச்சா செட் ஆகாது, என் பையன் வந்து ஸ்கூலுக்கு இப்பதான் புதுசா போய் சேர்றான், அந்த ஸ்கூல் வந்து செட் ஆகணும். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும். அதை எடுத்துட்டு எனக்கு வேற ஒரு விஷயத்த நான் மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வால்நட் ரெகுலரா எடுக்கலாம். அதே மாதிரி நிறைய லேடிஸ்க்கு வந்து இது தேவைப்படும். அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, பிசிக்கலி அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும், மென்டலி அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரெகுலரா இந்த வால்நட் எடுத்துட்டே வராங்க அப்படின்னா அவங்களோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வீட்லயே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்துக்கலாம். கிளினிக்ல கன்சல்டிங் டைம் வந்து என்ன டைம் சார்? நம்மளோட கன்சல்டிங் டைம் வந்து மார்னிங் 10 ல இருந்து 4 o'clock வரைக்கும், ஈவினிங் 4 o'clock வரைக்கும். உங்களை ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் அதே டைம் தான் சார். நீங்க அந்த டைம்க்குள்ள நீங்க கால் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப்டர் 4க்கு அப்புறம் நம்ம கொரியர்ஸ்க்கு போயிடுவோம் நம்ம. ஏன்னா 4ல இருந்து மற்ற டைம்ல நம்ம கொடுத்தா தான் அடுத்து நம்ம கொரியர் பார்க்க போறதுனால நம்ம 4 வரைக்கும் பண்ணலாம். மேக்ஸிமம் 4:30 வரைக்கும் நீங்க கால் பண்ணி பண்ணலாம் சார். உங்களோட கிளினிக் எங்க லொகேட் பண்ணிருக்கீங்க? என்னோட கிளினிக் வந்து கோவை புதூர்ல இருக்கு சார். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி சேக்கரன் ஸ்கூல் ஒன்று இருக்கும், ஆன் ரோட்ல இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு நியர்பை தான் சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சார்? நீங்கள் யார் வரதா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வேணும். நீங்கள் டேரெக்டாக வரீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7806946135. இது என்னோட கான்டாக்ட் நம்பர். எந்த ஒரு ப்ராப்ளமே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு மருந்து இருக்கா இல்லைங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஏன்னா மலர் மருந்துன்னு போகும்போது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு கொடுக்குறோம், கேன்சர் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம் நிறைய சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் பேசும்போது இந்த மலர் மருந்து முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்டது, இதை நான் பணத்துக்காகவோ இல்ல கேன்சருக்காகவோ கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட நீங்க போகணுமா வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது இது வந்து இதுக்குதான் சொல்லி. பட் இப்போ நீ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, மலர் மருந்து முழுக்க முழுக்க மனம் தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களோட மைண்டு தான். இப்போ நீங்க அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு வரப்போற டிசீஸும் கியூர் ஆயிடும். இப்போ வந்திருக்கிறதுமே வந்து கியூர் ஆகும். பட் நீங்க அந்த வந்துட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு கேன்சரே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணும். வெறும் நான் பேட்ச் சாப்பிட்டேன் எனக்கு கேன்சர் போயிடுமானா போகாது. நீங்க வந்துருச்சு, அந்த ப்ராப்ளம்கான மருந்து நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். கூடவே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் இது. நான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இது மூலியமா கிடைக்கும். பட் வந்த பிரச்சனைக்கான அந்த நீங்க போயிட்டு இருக்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா போகணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம மனசு ரெடி ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ரெடி ஆயிடும். அது வந்து வர்றதுக்கு முன்னாடி சார். இப்ப நீங்க வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் இப்ப எனக்கு சொல்லுவாங்க, மேம் கேன்சருக்குலாம் கொடுக்குறாங்களாமே, மணிக்கெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு என்ன கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொடுக்குறவங்க நீங்களே. இப்ப நான் ஒரு பணத்துக்காக மருந்துனா நானே மருந்து சாப்பிட்டு நான் உட்காந்துருக்க போறேன். நான் இதுக்கு ஒரு கிளினிக் போட்டு ஒரு இது பண்ணி நான் பண்ண போறேன். நானே மருந்து சாப்பிட்டாலே எனக்கு பணம் கிடைச்சிருவேன். நான் ஏதை பண்ணணும்? எங்க கிட்ட இல்லாத மருந்தே இல்லை. நம்ம அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக் எல்லாம் இருப்பாங்க. சோ இதுல நீங்க யார்கிட்ட போகணுங்கிறத நீங்க அவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ராப்பரான ஒரு பிராக்டிஷனரா கரெக்டா நீங்க அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட நீங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றீங்க. ஆமா சார், நம்ம 2 நாள் வகுப்பு எடுக்கிறோம் சார். சாட்டர்டே இல்ல போத் நம்ம எடுக்கிறோம், மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே நம்ம எடுக்கிறோம். கோ எஜுகேட் பண்ணி தான் நீங்க எல்லாமே பண்றீங்க. ஓகே, அது வந்து எவ்வளவு கன்சல்டிங் அமௌண்ட் நீங்க சார்ஜ் பண்றீங்க? அது எப்படி வந்து இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். வித் சர்டிபிகேட் இல்லைன்னா வித்அவுட் சர்டிபிகேட் ரெண்டுமே இருக்கு. இப்போ நான் எனக்கு மட்டும் படிச்சுக்க போறேன், எனக்கு என் ஃபேமிலிக்கு மட்டும் பார்க்க போறேன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டே தேவை கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 வரும். ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசனுக்கான ஒரு கிட்டு கொடுத்துரும், ஒரு புக்கு கொடுத்துருவோம், 2 நாள் கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட். இதை வந்து 40 மருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி இருக்கும், ஒரு கிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 drum. இது நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா இது நம்ம கிளாஸ்ல கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க எவ்வளவு நாள் சீரகமா இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோபியூல் சொல்லுவாங்க சார். இதுதான் ஹோமியோபதி மாதிரியே இருக்கும். இதுவும் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. நான் எல்லாமே சாப்பிடுவேன் சார். நான் பயப்படுவேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் இது வந்து ஹனிசக் நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மருந்து நீங்க எடுத்துட்டு கையில தொடக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டு மூடிடணும், உடனே மூடிடணும். நல்லா இருக்குங்க மேடம்.
இது டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கொடுப்போம். கிட்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிக்கெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா மெமரி வந்து நல்லா இருக்கும். அதாவது மெமரியும் இருக்கும். இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் உட்காந்து படிக்க மாட்டான் மேம், ஸ்கூல் விட்டு வந்தவனே டிவி பார்க்க போயிடுறான், விளையாட போயிடுறான், ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க இந்த மருந்தெல்லாம் கொடுக்கும்போது அவங்களே வருவாங்க, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு டிவி பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிரவுண்டுக்கு போவாங்க. ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க. ஸோ உங்களுக்குமே டென்ஷன் இருக்காது, ரிலீஃப் ஆயிரும். இப்ப நிறைய பேரண்ட்ஸுமே அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டே இருப்பாங்க, வந்தோம் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னா அவங்களுக்குமே சில மருந்து இருக்கு, அடி வெளுக்கிறது எல்லாமே பண்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களுமே ஒரு மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஆமா, இப்ப நிறைய நம்ம விஷயங்கள் கேள்விப்பட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல பெண்கள் வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க, குழந்தைங்களை இது பண்றாங்க அது பண்றான்னு கேட்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம், நீங்களே வந்து ஒரு நல்ல ஒரு புக்காக வாங்கி கூட நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி யாருக்குமே தெரியல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஷனர் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்த் முக்கியமா இல்லை இது முக்கியமா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த் பார்க்கணும். அதுவும் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க காலகட்டத்தில். அது நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்க வேண்டிய அந்த பெரிய ப்ராப்ளம் வந்து நம்மளால தடுக்க முடியும். கிளாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதுதான் சார், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டும் ஒரு புக்கும் கொடுத்துட்டு 2 நாள் கிளாஸ் எடுக்கிறோம் சார். இது வந்து பேசிக். நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்க எல்லாருக்குமே வந்து எப்படி மருந்து எடுக்கலாம், எவ்வளோ மருந்துங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துரும். இதே வந்து இன்னொரு ஆப்ஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரும் சார். 15,000. ஓகே, எவ்வளவு நாள்ல அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस எல்லாருக்குமே காமனா தான் சார் இருக்கும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி தான் நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுப்போம். நீங்க வந்து அதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணாம அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம். அதுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிளினிக்ல நம்மளோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நான் 2 நாள் படிச்சுக்கிறேன் மேம், எனக்கு மட்டும் தான் அப்படிம்பாங்க. கொஞ்சம் அவங்க வெளியெல்லாம் கொடுக்கும்போது அவங்க சொல்ற ரிசல்ட் எல்லாம் கேட்டவொடனே மேம் நானும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, படிங்க, படிச்சுட்டு நீங்களே பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் பயன்படுத்தி அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். இப்போ நான் படிச்சுட்டு உடனே போய் வெளியில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது ஃபீல் கிடைக்கும். அப்போ இந்த மருந்து இவ்வளோ நாள் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த பெனிஃபிட்னு தெரியும். எல்லாமே இங்கே ப்ராக்டிக்கல் தான் சார். அதனால தான் நம்ம ப்ராக்டிஷனர்னு சொல்கிறதுக்கானமே ப்ராக்டிக்கலாக நம்ம கொடுக்குறோம், பண்ணுறோம். அதனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு படத்தில் சொல்லுவார், பணம் நிறைய இருக்கும் அப்படின்னா காரு வாங்கிடுவேன், பங்களா வாங்கிடுவேன், நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அதை எங்களால வாங்க முடியும், எங்களால வாங்க முடியும், எங்களால கொடுக்கவும் முடியும். ஸோ அதை நீங்க ப்ராப்பரா என்ன எனக்கு வந்து எதனால எனக்கு நிம்மதி போச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நிம்மதி வந்து நம்ம இந்த மலர் மருந்து கொடுத்துடலாம். சூப்பரா பேசிட்டீங்க மேடம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால ரெக்கவர் ஆகி எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் சார்பா விஷ் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ சார். நன்றி. இன்னைக்கு வந்து மனநோய் சம்பந்தமான, அதாவது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய பாரம். அதை நம்ம வந்து சொல்ல முடியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்ல முடியாது, ரிலேஷன்கிட்டையும் சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மேடம் கிட்ட நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா அத்தனை பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு பண்ணதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.